ஓகே, இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நம்பர் 29க்கான மேக்ஸ் கரெக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1/1 × 2 × 3 + 1/2 × 3 × 4 + 1/3 × 4 × 5 + 1/4 × 5 × 6. அப்போ டினாமினேட்டரில் வந்து ஒரு 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பேட்டர்னில் போகுது. 1 2 3, அடுத்த 2 3 4, அடுத்த 3 4 5, அடுத்த 4 5 6. ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு வரும்போது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம்னா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 1 / இங்கே 1 × 2 × 3. ஸோ 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/6 கிடைக்கும். ப்ளஸ் அடுத்தது 1/2 × 3 × 4னா 2 3s are 6, 6 × 4 நமக்கு இந்த இடத்துல 24னு கிடைக்கும். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 1/3 × 4 × 5னா 3 5s are 15, 15 × 4 நமக்கு 60 வருது. ஸோ 1/60 போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்தது 1/4 × 5 20, 20 × 6 வந்து நமக்கு 120. நான் நார்மலாக நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அப்போ டினாமினேட்டரில் பாருங்க 6, 24, 60, 120. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 120 எடுத்துக்கலாமா? அப்போ 120 எடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல டினாமினேட்டரில் 6 இருக்கு. அப்போ 6 120 மாறணும்னா நமக்கு மேலே 20 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 24 × 5 தான் நமக்கு 120. ஸோ 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து 60 × 2 தான் 120. ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து 120 இருக்கிறதுனால இந்த இடத்துல 1 டைம். அப்போது ஃபுல்லாக நம்ம டினாமினேட்டரில் 120 போட்டு மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 25, 27 நமக்கு மேலே எவ்வளோ கிடைக்குது? 28 கிடைக்கும். இதை நெக்ஸ்ட் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 4s are 28. இங்கே நமக்கு 3 4s are 12. ஸோ 7/30 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கிடைக்கும். இது வந்து நார்மலான மெத்தடு. ஆனால் இந்த மாதிரி பேட்டர்னில் நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்னில் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அது 1 2 3ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி 3 நம்பர் கண்டினியூஸாக மல்டிப்ளை ஆகணும். அடுத்த டேர்ம் என்ன ஆகணும்னா, இங்கே 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு 2 3 4 இருக்கணும். அப்போ அடுத்தது என்ன வரும்? 1/, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 × 4 × 5ன்னு வரணும். இது அப்படியே எவ்வளோ நேரம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும்னா n × n + 1 × n + 2. ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும். கிளியராக புரியுதா? 1 2 3 2 3 4 3 4 5, அடுத்து என்ன வரும்? 4 5 6, அடுத்த 5 6 7 அப் டு லாஸ்ட் உள்ளதில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் வந்து ஃபாலோ ஆகும். அதை நீங்கள் என்ன பேட்டர்னில் எடுக்கிறீங்க? n + 1 n + 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கு ஃபைனலாக சிம்பிளாக ஒரே ஃபார்முலாவில் நம்ம எழுதணும்னா n × n + 3 / 4 × n + 1 × n + 2. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த சீரீஸில் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை ஈஸியாக நம்மளால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதே கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு சேம் அதே மாதிரி தான் 1 2 3 2 3 4 3 4 5 4 5 6ன்னு வருது. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரை மட்டும் பாருங்கள். 4 5 6ன்னு இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல என்னங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த 4 தான் நமக்கு எண்ணா இருக்கும். கிளியராக புரியுதா? எப்படி இருக்கு பாருங்க, லாஸ்ட் n n + 1 n + 2. அப்போ என்னங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா 4 தான். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் n = 4 தான். அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது n-க்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ பாருங்க, n × 4 × அடுத்து n + 3னா 4 + 3 எவ்வளோ? 7 / ஃபார்முலா படி 4 × அடுத்து n + 1னா 4 + 1 5, அடுத்த 4 + 2 6. சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 4 கேன்சல் ஆகிடும். இங்கே நமக்கு என்ன தான் கிடைக்குது? அதே 7/5 × 6 30. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 7/30. புரியுதுல? நார்மலாக இப்படியும் சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் இது வந்து மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லுவாங்க இந்த மெத்தட் வந்து. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா ஒரே மாதிரி ஒரு பேட்டர்னில் சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிச்சுதுன்னா நீங்கள் லாஸ்ட் என்ன டேர்ம் கொடுக்குறாங்களோ அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை நீங்கள் என்னன்னு எடுத்துட்டு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்து இந்த கொஸ்டினில் பாருங்க, ₹6,200 amount to ₹9,176 in 4 years at simple interest. If the interest rate is increased by 3%, it would amount to how much? ₹6,200 ஆனது 4 ஆண்டுகளில் ₹9,176 தனிவட்டியில் மாறுகிறது எனில் வட்டி வீதம் 3% அதிகரிக்கும் பொழுது அந்த தொகை என்னவாக இருக்கும் சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான் இல்லையா, தனிவட்டி கணக்கு தான். இப்போ இந்த தனிவட்டியில் என்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. இந்த பிரின்சிபல் வந்து 4 வருஷத்தில் 9,176 அப்படிங்கிற அமௌண்ட்டாக மாறுது. ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, ஒருவேளை நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்து 3% அதிகரிச்சிருந்ததுன்னா
அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அந்த தொகை என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆக்சுவலாக இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய தொகை தான் 9176. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ 3% ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்னவா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய தொகையும் அதிகமாக தான் இருக்கணும். இந்த 9176 விட ஜாஸ்தியாக தான் கிடைக்க போகுது. அது எவ்வளவு ஜாஸ்தியாக கிடைக்க போகுதுங்கிறது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, 3% இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா எப்போவுமே நமக்கு கொடுக்கும்போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அது வந்து பர்சன்டேஜ் பெர் ஆனம் இந்த யூனிட்ல தான் இருக்கும். ஆர் பர்சன்டேஜ் பெர் ஆனம்னு எனது வருஷத்துக்கு இத்தனை சதவிகிதம் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% அதிகரிக்குது அப்படின்னா பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷம் கூடுது. மொத்தமாக எத்தனை வருஷத்துக்கு இங்கே அமௌண்ட் கேல்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க? 4 வருஷத்துக்கு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டியில் 3% அதிகரிக்கும். அப்போ நீங்கள் 4 வருஷத்துக்குன்னு சேர்த்து பார்க்கும்போது 4 × 3 மொத்தமாக எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ அதிகரிக்கும்? 12% இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இந்த 12% நம்ம எதில் பார்ப்போம்? இந்த பிரின்சிபலில் தான் பார்ப்போம். ஓகேவா? அப்போ எனக்கு பாருங்க, 6200ல் 12% எவ்வளோ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கிடைக்கக்கூடிய வேல்யூ. கிளியரா புரியுதா? ஸோ நீங்கள் வந்து 6200ல் இப்போ 12% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 6200ல் 12%னா நமக்கு 62 × 12 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்னா, இந்த 00 கேன்சல் ஆகிடுமா? ஸோ 744 கிடைக்கும். அப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% இன்க்ரீஸ் ஆச்சுதுன்னா எனக்கு மொத்தமாக 4 வருஷத்துக்கு சேர்த்து வட்டி மட்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 744 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ? 9176. அப்போ இது கூட இந்த எக்ஸ்ட்ரா வட்டி எவ்வளோ? 744ம் சேர்ந்து ஆட் ஆகி மொத்தமாக எனக்கு இப்போ கிடைக்கிறது தான் அந்த இன்க்ரீஸ் ஆன புது அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 6 + 4 10, 10க்கு 0 போட்டுக்கலாம், பேலன்ஸ் 1. அப்போ 8, 2 12க்கு இங்கே பேலன்ஸ் 1 போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் 9 வரும். ஸோ 9920 கொஷினுக்கான ஆன்சர். சிம்பிளான கொஷின் தான், கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பெர் ஆனமில் இருக்கும். இப்போ எனக்கு 3% வட்டி அதிகரிக்குதுன்னா 4 வருஷத்துக்கு சேர்த்து பார்க்கும்போது 3% சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு மொத்தம் 12% ஜாஸ்தியாகும். அப்புறம் மொத்த பிரின்சிபலில் 12% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 744 ரூபா. அப்போ எனக்கு மொத்தமாக வட்டி மட்டும் 744 ரூபா ஜாஸ்தி கிடைக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு கூட இப்போ புதுசாக எக்ஸ்ட்ரா கிடைச்ச வட்டியை சேர்த்து பார்க்கும்போது இதுதான் இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய புது அமௌண்ட்டாக இருக்கும், 9920 ரூபாய். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இதில் பாருங்க, A is thrice as good as workman as B and therefore is able to finish a job in 60 days less than B. Working together they can do it in அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A என்பவர் பிஐ போல 3 மடங்கு நல்லா வேலை செய்வாராம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ஏக்கும் பிக்கும் ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? A is thrice as good as workman as Bனா A பியை விட 3 மடங்கு நல்ல திறமையான வேலைக்காரர்னு அர்த்தம். அப்போ A is to B 3:1. ஆனால் இது எதுக்கான ரேஷியோ? எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? therefore A is able to finish a job in 60 days less than B. அதனால ஏ பியை விட திறமசாலியாக இருக்கிறதுனால ஏ பியை விட 60 நாள் சீக்கிரமாகவே ஒரு வேலையை முடிச்சிருவாரு. பி எடுத்துக்கிற டைமை விட ஏ வந்து 60 நாள் கம்மியாக எடுத்துப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கான கம்பேரிசன் வந்து டைம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. 60 days அப்படிங்கிறது என்னது? காலம். ஓகேவா? ஆனால் இங்கே ரேஷியோ இதில் இருக்குது, எஃபிஷியன்சி அவங்க திறமையை வச்சு ரேஷியோ இருக்குது. ஆனால் கம்பேரிசன் வந்து டேஸ் டைமில் இருக்குது. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? டைம் ரேஷியோ ஃபார்ம் பண்ணும். அப்போ எஃபிஷியன்சியும் டைமும் ஒன்று கொண்டு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் எதிர்மறையாக இருக்கிறதுனால 3:1ங்கிறது எஃபிஷியன்சி ரேஷியோவாக இருந்ததுன்னா டைம் ரேஷியோ என்னவா இருக்கும்? 1:3. அப்போ ஏ ஒரு நாளில் முடிச்சாருன்னா பி 3 நாளில் முடிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ ஏ பியை விட கம்மியான காலம் தான் எடுத்துப்பாரு. அப்போ ரேஷியோ படி பாருங்க, ஏக்கு 1 யூனிட், பிக்கு 3 யூனிட். அப்போ பியை விட ஏ எவ்வளோ யூனிட் கம்மியான டைம் எடுத்துக்கிறாரு? 2 யூனிட் கம்மியான டைம் எடுத்துக்கிறாரு. அப்போ டைம் படி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 60 நாள். அப்போ அந்த 2 தான் 60னா 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்துருமா? பாருங்க, கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 30. இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? புரியுதா? 1 எவ்வளோன்னு பார்த்தா ஏக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 30 நாள் ஆகும். அதே இது பிக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி பார்க்கறதுக்கு 1 பார்த்த மாதிரி 3 பார்க்கணும். ஸோ 1 யூனிட் 30னா 3 யூனிட்னா எவ்வளோ வரும்? 90 days ஆகும். அப்போ இப்போ ஏ வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கொஸ்டின் கேட்டால் 30 days.
பி வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கொஸ்டின் கேட்டால் 90 days. ஆனால் என்ன கேட்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம நார்மலான மெத்தட்லேயே போட்டுரும். ரெண்டு பேரும் சேர்ந்துனா ஏ 30 நாளில் முடிச்சாருன்னா 1/30 போடுவோமா, பி 90 நாளில் முடிச்சாருன்னா 1/90 போடுவோமா. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும், எல்சிஎம் 90 எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல 2 + 1, ஸோ 3 கரெக்டு தானே, 3. இந்த இடத்துல 3/90 வரும். ஸோ 3 + 1, ஸோ ஃபைனலாக 4/90. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 2s are 4, இங்கே நமக்கு 45. ஸோ 2/45 வருது. ஆன்சராக போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை பார்க்கும்போது, ஏன்னா நம்ம ரெண்டு எஃபிஷியன்சி ஆட் பண்ணும்போது ரிசல்ட் எஃபிஷியன்சியில் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு டைமுக்கு மாற்றும் போது 45/2. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 22.5 நாளுன்னு சொல்லி கொஸ்டின் கிடைக்கும். இது பேசிக்காக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஏ 30 நாளில் முடிக்கிறாங்க, பி 90 நாளில் முடிக்கிறாங்க. ஏயும் சேர்ந்து பார்த்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. ஸோ எஃபிஷியன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, பி எத்தனை நாளில் முடிக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஃபிஷியன்சியை வச்சு இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். கிளியராக பார்த்துக்கோங்க. எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சிருக்கு, அந்த டைம் ரேஷியோக்கு மாற்றி அவங்க கம்பாரிசன் டைமில் கொடுத்துருக்கிறதுனால அதை வச்சு ஏக்கும் பிக்கு எவ்வளோ டைமுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ன ஓகேவா. ஸோ இதில் the compound interest on rupees 30,000 at 7% per annum is 4,347. The period is ரூபாய் 30,000க்கு 7 ஆண்டு வட்டி 7% ஆண்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியாக ரூபாய் 4,347 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதை மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும்போது உங்களுக்கு காலம் தானே கேட்குறாங்க. ஸோ காலம் கேட்கும்போது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் த்ரூ ஆப்ஷனே ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது சரியா. ஸோ 30,000 இன்டூ ஃபார்முலா படி என்ன வரும், P1 + R/100 ஹோல் பவர் n இல்லையா. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7% கொடுத்துருக்காங்க. அப்போ 107/100ன்னு போடுவோமா. அது எத்தனை வருஷம்னு சொல்லி கொடுத்தா தான் அத்தனை டைம்ஸ் எழுதுவோம். ஸோ பவர் n, இந்த இடத்துல பவர் என்னன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு என்ன, நமக்கு அமௌண்ட் வரணும் இந்த இடத்துல. ஸோ வட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,347. பிரின்சிபல் எவ்வளோ, 30,000. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 34,347ன்னு கிடைக்கணும். கிளியரா புரிஞ்சுதா, 34,347ன்னு சொல்லி கிடைக்கணும். அப்போ இப்போ நான் எப்படி சப்ஸ்டிட் பண்ண போறேன்னா ஒவ்வொரு ஆப்ஷனா இடத்துல எடுத்து போட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, 2 வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷம்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 2 போட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக எப்படி மாறும், 30,000 இன்டூ 107/100 இன்டூ 107/100. கிளியரா, 2 தடவை எழுதி. இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 0க்கு இந்த 2 100 கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, 107 × 107 இருக்குது. 107 பெருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளோ வரும், 11449. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண இது கூட என்ன இருக்குது, ஒரு 3 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வருதான்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, 11449ஐயும் 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 3437 வருதான்னு பார்க்கணும். வருதான்னு பார்த்தீங்கன்னா 193s are 27. ஸோ ஓகே, கரெக்டாக தான் வரும். ஓகேவா, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருது, 34347 வருது. ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ, 2 ஆண்டுகள் தான். அப்போ எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பீரியட் டைம்ல கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோதான். 4 வருஷம்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா, 1 2 இருக்கும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு 2 ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 3 ட்ரை பண்ணி பாருங்க. இதில் என்ன 2.5 வருஷம் இருக்கு, நான் பாயிண்ட்லலாம் ஒருவேளை ஆன்சர் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாயிண்ட்ல மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு 2 வருஷமும் செட் ஆகலை, 3 வருஷமும் செட் ஆகலை, அப்போ ஒருவேளை 2.5 வருஷத்தை நான் எப்படி செக் பண்ணி பார்க்கறதுன்னா எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஒருவேளை 2.5 வருஷத்துக்கு எனக்கு கூட்டு வட்டி வேணும்னா நான் எப்படி எழுதுவேன்னா, மொதல் வருஷத்துக்கு ஒரு 7%, அதனால 107/100. 2வது வருஷத்துக்கும் 7%, 107/100. 3வது வருஷத்துக்கு 3வது வருஷத்துல அரை வருஷம் தான் இருக்கு. ஏன்னா 2.5 வருஷத்துக்கு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ அரை வருஷம்னா ஒரு முழு வருஷத்துக்கு தான் 7%. அப்போ அரை வருஷத்துக்கு அதுல பாதி எவ்வளோ, 3.5% தான் இருக்கும். ஸோ 103.5. இப்படி நம்ம சால்வ் பண்ணி எழுதுறது தான் 2.5 வருஷத்துக்காக கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த காம்பவுண்ட் அமௌண்ட். ஆனால் பாயிண்ட்லலாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாகவே பண்ணலாம். 2 வருஷம் 2 வருஷம் வரலன்னா 3 வருஷம், அது மாதிரி தான் இருக்கும். 2 3க்குள்ளே இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கிளியராக புரிஞ்சுதா எப்படி வந்து சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு டைம் கேட்கும்போது நீங்கள் ஆப்ஷன் வச்சு போகிறது தான் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். கிளியரா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சம் ஆர்டிகல்ஸ் ஆர் பாட் அட் 2 for ₹15 and sold at 3 for ₹25. Find the gain percent. ஸோ கெயின் பர்சன்னா நமக்கு என்னது, லாப சதவிகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ லாப சதவிகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்.
அடக்க விலை விற்ற விலை வேணும். 2 பொருட்களை ரூபாய் 15 வீதம்னு வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 பொருள் 15 ரூபானா ஒரு பொருள் எவ்வளோ? 15/2. இதான் ஒரு பொருளோட விலை. அதே மாதிரி பாருங்க, விற்கும்போது 3 பொருள் 25 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களா? அப்போ ஒரு பொருளோட விற்ற விலை எவ்வளோ? 25/3. அப்போ காஸ்ட் ப்ரைஸும் இருக்கு, செல்லிங் ப்ரைஸும் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்பவுமே நான் சொல்றது தான், நீங்க வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ல வரும். இப்போ 25/3 எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா பாயிண்ட்ல போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, டைரக்டா செல்லிங் ப்ரைஸை நியூமரேட்டர்ல எழுதிருங்க. புரியுதா? மேலே எப்பவுமே இப்போ ப்ராஃபிட்னா மேலே ப்ராஃபிட் எழுதும். ஃபார்முலா படி என்ன வரும்? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பாங்க? ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100. இதே லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் டிவைடட் பை சிபி இன்டூ 100 அப்படின்னு இருக்கும். நான் என்ன சொல்றேன்? செல்லிங் ப்ரைஸை மேலே எழுதிருங்க, கீழே காஸ்ட் ப்ரைஸ் எழுதுங்க. அப்போ இன்டூ 100 போட்டுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 100க்கு மேலே இருந்ததுன்னா லாபம், 100க்கு கீழே இருந்தால் நஷ்டம், 100க்கு மேலே எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது லாபம். இப்போ உதாரணத்துக்கு 120ன்னு கிடைச்சதுன்னா 20% லாபம். 75ன்னு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? 25 கம்மியாக இருக்குது. அப்போ 25% நஷ்டம்னு கிடைக்கும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடிய நேரத்தை இது ரெண்டுக்கும் கழிச்சு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற நேரத்தை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கேன்சல் பண்ணும்போது என்ன வருதுன்னு சொல்லிட்டு, இப்போ இது ஆக்சுவலாக 25/3 15/2ன்னு இருக்குது. அப்போ இதே அடி கொடுக்கலாமா? ஸோ 5 5s are 25, 3 5s are 15. இப்போ இதை நான் ரீரைட் பண்ணி எழுதும்போது இந்த 2 மேலே போயிடும். ஸோ 5 2s are 10ன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த 3 3s are 9, இந்த 3 கீழே வந்துடும். ஸோ 9 இன்ட்டு என்ன இருக்குது? 100ன்னு இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது 10/9 இதை மொத்தமாக எழுதுனா எப்படி எழுதிக்கலாம்? 1000/9 எழுதிக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், 1 ஓகேவா? 1 9s are 9, அடுத்த பேலன்ஸ் 1 இருக்கும், மறுபடியும் 1 9s are 9, பேலன்ஸ் 1 இருக்கும், 1 9s are 9. அப்போது எவ்வளோ கிடைக்குதுன்னா எனக்கு இந்த இடத்துல 111 1/9ன்னு சொல்லி கிடைக்குது. 111 நான் என்ன சொன்னேன்? 100க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக லாபம் தான். இது 100க்கு மேலே தான் இருக்குது, அதனால லாபம் தான். அப்போ 100க்கு மேலே அதிகமாக எவ்வளோ இருக்குது? 11 1/9 இருக்குது. ஸோ 11 1/9% தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியராக புரியுதா? ஸோ 100க்கு கீழேனா தான் நஷ்டம், 100க்கு மேலே வந்தால் லாபம் தான். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா 100க்கு மேலே இருக்குதோ அதை நீங்கள் லாபமாக எழுதிடலாம். ஸோ 11 1/9% வந்து நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க, HCF ஆஃப் 144√3 and 360. இதுக்கு வந்து HCF கேட்குறாங்க. சரியா? அப்போ HCFங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடியதை தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ காமனாக இருக்கக்கூடியதை எடுக்கும்போது பாருங்க, இது ரெண்டும் ஃபஸ்ட்டு என்ன டேபிளில் போகும்? 4 டேபிளில் போகும். 4னா நமக்கு எவ்வளோ வரும்? 3 4s are 12, 6 4s are 24. ஸோ √3. இந்த இடத்துல 4னா நமக்கு எவ்வளோ? 4னா சாரி 90 கிடைக்கும். சரியா? 4னா இதில் வந்து 9 4s are 36. அடுத்து வந்து 90 போட்டுக்கலாமா? இப்போ அடுத்தது மறுபடியும் 9 டேபிளில் போடலாம். 9 டேபிள்னா 4 9s are 36. ஸோ 4√3ன்னு வரும். இந்த இடத்துல 9 டேபிளில் நமக்கு எவ்வளோ வருது? 10 கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன டேபிளில் போடலாம்? 2 டேபிளில் போடலாம். 2 டேபிள்னா என்ன வரும்? 2√3. அடுத்தது இந்த இடத்துல 5 கிடைக்கும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? HCFனா நமக்கு ரெண்டுலேயுமே காமனாக இருந்தால் தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதோட நமக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி HCF ஈக்குவல் டுன்னு போடும்போது நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறத மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 4 9s are 36, 36 into 2 வந்து நமக்கு ஆன்சர் வந்து 72 கிடைக்கும். சரியா? கொஸ்டினுக்கான ஆன்சர் 72. ஸோ ஆப்ஷன் இதுலேயும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஆப்ஷன் சியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஆப்ஷன் சி வந்து நமக்கு 72. 144√3 and 360க்கு நம்ம HCF கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 72 கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, if 30% of B minus A is equal to 18% of A plus B, then the ratio of A is to B equal to. அப்போ இது அப்படியே ஜஸ்ட் எழுதுனா போதும். 30% ஆஃப்னா 30/100 into B minus A. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 18% ஆகும். ஸோ 18/100 into A plus B. இதுக்கு ஈக்குவலாக இருக்கான். சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 100 கேன்சல் ஆகிடும். 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 6 are 18, 5 6 are 30. ஸோ 5 கொண்டு உள்ள மல்டிப்ளை ஆகும்போது 5B minus 5A. இங்கே வந்து 3A plus 3B. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3Bயை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இந்த பக்கம் எனக்கு 2Bன்னு ஆகிடும். இந்த 5A அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அது 8Aன்னு மாறிடும். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 1 டைம், இங்கே 4 டைம். ஸோ ஃபைனலாக A/B அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எவ்வளோ கிடைக்குதுங்க? 1/4. ஸோ A/B 1/4னா அப்போ A/B எவ்வளோன்னு இருக்குன்னு அர்த்தம்? 1:4. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1:4. சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்
அடுத்து பாருங்க ஏபி, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏபி 5 + 11 + 17 + up to 95 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணுமா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது நமக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் என் எஸ்என் ஃபார்முலா தெரியணும். எஸ்என் ஃபார்முலா என்ன? n/2 a + l. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏன் 2 ஃபார்முலா இருக்கும் ஆக்சுவலாக. n/2 a + l எடுத்துக்கலாம், அல்லது n/2 2a + n - 1 × d இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் a + l எடுத்துக்கலாம். ஒருவேளை லாஸ்ட் டேர்ம் அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் எடுத்தாகணும். 2a + n - 1 × d ஃபார்முலா தான் எடுத்தாகணும். ஓகே, இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 5, எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் 95. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை எடுத்து சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியாமல் இருக்கும். n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? l - a/d + 1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கால்குலேட் பண்ணணும். பாருங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை முதல்ல கால்குலேட் பண்ணிடலாமா? n = l. பாருங்க, 95, a வந்து 5. அப்போ 95 - 5னா எவ்வளோ? 90 டிவைடட் பை இங்கே டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு நம்பர் நடுவில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 6. ஓகேவா? ஸோ அப்போ டிங்கிறது 6 ப்ளஸ் 1. அப்போ கேன்சல் பண்ணும்போது 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 15. ஸோ 15 + 1 16. அப்போ என்னோட வேல்யூ 16. இதுக்குள்ளே வந்து மொத்தம் 16 உறுப்புகள் இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நமக்கு 60. ஸோ ஃபார்முலா படி SN = என்ன பண்ண போகிறோம்? n/2. ஸோ 16/2 a + l 95 + 5. அப்போ எவ்வளோ வருது? 100 கிடைக்குமா? ஸோ 100. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 8. ஸோ 8 × 100. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 800. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனும் சரி, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அது ரெண்டையுமே ஃபுல்லாக எல்லா மாடலையும் தெளிவாக படிச்சிருங்க. அதில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, when 60 is substituted from 60% of the number. சாரி, இது வந்து சப்ஸ்டியூட்டட் கிடையாது, சப்ட்ராக்டட். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு. சப்ட்ராக்டட், சரியா? சப்ட்ராக்டட். when 60 is subtracted from 60% of a number to give 60, the number is. ஒரு எண்ணின் 60% 60 கழிக்க 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பரோட 60% எடுத்து அதுலேருந்து நீங்கள் 60 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு 60 கிடைக்குமா? புரியுதா? ஏதோ ஒரு நம்பரோட 60%, நீங்கள் 60 சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அந்த நம்பர் அந்த எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே நம்ம கேன்சல் பண்ணும்போது 20 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3/5ன்னு வரும். ஸோ இப்போ 3x டிவைடட் பை 5. இந்த -60 அங்கே போச்சுன்னா +60. அப்போ 60 + 60 எவ்வளோ? 120. இப்போ கேன்சல் பண்ணும்போது பாருங்கள், 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 40 வரும். அப்போ x = 40 × 5னா எவ்வளோ? 200. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 200 தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 200 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, the volume of greatest sphere that can be cut out of from a cylindrical wood of radius 1 cm and height 5 cm. ஓகே, cylindrical wood என்ன? cylindrical wood, the volume of the greatest sphere that can be cut off from a cylindrical wood of base radius 1 cm and height 5 cm. அதாவது இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்பியரை நம்ம கட் அவுட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய கட் அவுட் ஸ்பியர் வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய பெரிய ஸ்பியராக எடுக்கணுமா? அப்போ எப்போவுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்பியரை ஒன்று கட் அவுட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோ தான் இருக்கும்? மேக்ஸிமம் எவ்வளோ தான் எடுக்க முடியும்? 1 சென்டிமீட்டருக்கு தான் நீங்கள் நடுவுலேருந்து எடுக்க முடியும். ஏன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் வுட்டோட ரேடியஸே எவ்வளோதான்? 1 சென்டிமீட்டர் தான். அப்போ உள்ளேருந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் அதிகபட்சமே எவ்வளோ தான் இருக்க முடியும்? 1 சென்டிமீட்டர் தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் உள்ளேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எவ்வளோ தான்? 1 சென்டிமீட்டர் தான். அப்போ 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்பியரோட வால்யூம் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 πr³. நீங்கள் ஆருக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 4/3 π. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் ஓகே. ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக் தான் இங்கேயும். ஆன்சர் வந்து 4/3 π. சரி, அதில் √3ன்னு இருக்குது, அது வந்து மாற்றணும், பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 4/3 π. கிளியரா? நெக்ஸ்ட்
கீழே பாருங்க ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு. லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு, ஹைட் இருக்கு. கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலால ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். சரி, சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து 2 சர்ஃபேஸ் ஏரியா பறிச்சிருப்போம் நம்ம. அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எதுவுமே சொல்லாம வெறுமான சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி பிஹெச் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச். ஓகேவா? ஸோ எல் இருக்கு, பி இருக்கு, ஹெச் இருக்கு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இப்போ 2 இன்டூ எல்பின்னா எவ்வளோ? எல் 16 இன்டூ 14 பிளஸ் அடுத்த பிஹெச் 14 இன்டூ 7, அடுத்த எல்ஹெச் 16 இன்டூ 7. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 16 இன்டூ 14 இருக்கு. 16ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வெளியே எழுதிக்கிறேன். இது வந்து ஒரு 224 கிடைக்கும். அடுத்தது 14ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 14 இன்டூ 7 வந்து 70, ஒரு 28, 98 கிடைக்கும். அடுத்தது 16ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு 112 கிடைக்கும். இது அவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 112 ஒரு 98ஐயும் ஆட் பண்ணும்போது ஒரு 210, 210 கூட ஒரு 224 ஆட் பண்ணும்போது 434 கிடைக்கும். ஸோ 2 இன்டூ 434. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 868. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 868 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சிம்பிளான ஃபார்முலா தான் 2LB பிளஸ் BH பிளஸ் LH. நெக்ஸ்ட் இது பாருங்க, இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் 116 2/3% எண்ணில் முதல் எண்ணிற்கும் இரண்டாம் எண்ணிற்கும் உள்ள விகிதம் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், ரெண்டாவது நம்பரை ஒய்ன்னு வச்சுப்போம். இப்போ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னவா? 116 2/3%ன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ 116 2/3ங்கிறது எதுல இருக்கு? கலப்பு பின்னத்துல இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நார்மலான பின்னமா மாற்றும் போது 116ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 116 இன்ட்டு 3னா 348 பிளஸ் ஒரு 2னா இப்போ எவ்வளோ? 350/3ன்னு இருக்கு. அப்போ 116 2/3 நம்ம 350/3ன்னு எழுதலாம். அப்போ 116 2/3%னா 350/3%. இப்போ உதாரணத்துக்கு 5%ன்னா என்னன்னு எழுதுவோம்? 5/100ன்னு எழுதுவோமா? இங்க என்ன இருக்கு? 350/3%ன்னு இருக்கு. அப்போ 350/3%, 350/3%ன்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 350/300ன்னு எழுதிக்கலாம். அப்போ பர்சன்டேஜை நீங்க எடுக்கிறீங்கன்னா அதை 100ஆல வகுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜ் தூக்கும்போது அது 100ஆல வகுக்கும்போது ஆல்ரெடி எனக்கு டினாமினேட்டர்ல 3 இருக்கிறதுனால அந்த 3யோட சேர்த்து 350/300ன்னு வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 116 2/3% ஆஃப் த செகண்ட் நம்பர் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 350/300 ஆஃப் செகண்ட் நம்பர் என்னது? ஒய். கிளியரா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, டைரக்டா 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். அடுத்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணீங்கன்னா 7 5 ஆர் 35, 6 5 ஆர் 30. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 6x + 6y ஈக்குவல் டு எவ்வளோ? 7y. அப்போ 6x ஈக்குவல் டு இந்த 6y அங்கே போச்சுதுன்னா இது என்ன ஆகிடும்? 7y மைனஸ் 6y வெறும் ஒய்ன்னு மாறிடும். இப்போ ஃபைனலாக x/y ஈக்குவல் டு 1/6. அப்போ ஆன்சர் வந்து x/yக்கு 1:6 கிடைக்கும். கிளியரா? இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இந்த கன்வர்ஷன் மட்டும்தான். கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நார்மல் பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, the diameter of a semicircular gross plot is 14 cm. Find the cost of fencing the plot of rupees 10 per meter. இப்போ ஃபென்சிங்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். செமி சர்க்கிள் சொல்லியிருக்கிறாங்களா, அரைவட்டம். இந்த அரைவட்டத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் தான் 14 மீட்டர். பாரம் எவ்வளோ இருக்கும்? 7 மீட்டர் இருக்கும். சரி, அப்போ அரைவட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? πr + 2rன்னு படிச்சிருப்போம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பைக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 22/7. ஆரம் எவ்வளோ? 7. ஸோ πr ப்ளஸ் அடுத்த 2rனா 2 இன்டூ 7 எவ்வளோ? அது ஒரு 14. 7க்கு 7 அடி போயிடும். இப்போ 22 14 கூட்டினா எவ்வளோ? 36 மீட்டர். இப்போ இதோட சுற்றளவு 36 மீட்டர். ஓகேங்களா? அப்போ ஒரு மீட்டருக்கு 10 ரூபான்னா 36 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? 360 ரூபா செலவாகும். ஸோ ஆப்ஷன் பி 360 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் பாருங்க, the height of a triangle is increased by 30% and its base is decreased by 20%. What will be the effect on its area? அப்போ என்னன்னா, ட்ரையாங்கிளில் ஹைட்லையும் பேஸ்லையும் சேஞ்ச் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பேஸையும் ஹைட்டையும் வச்சு எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ½ இன்டூ
பேஸ் இன்ட்டு ஹைட்னு எழுதுவோமா? அப்போ ஃபார்முலால பாருங்க, ஏரியால வந்து உங்களுக்கு பேஸும் எஃபெக்ட் குடுக்குது, ஹைட்டும் எஃபெக்ட் குடுக்குது. அப்ப பேஸ நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஏரியா மாறும். ஹைட்ட சேஞ்ச் பண்ணாலும் ஏரியா மாறும். இந்த இடத்துல 2மே மாறுறதுனால ஏரியால எவ்வளோ சேஞ்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இனிஷியலா அதோட ஏரியாவ 100ன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதோட ஒரிஜினல் அந்த ட்ரையாங்கிளோட ஒரிஜினல் ஏரியாவ நம்ம 100ன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஹைட்ட வந்து 30% இன்க்ரீஸ் பண்றோமா? அதனால இங்க 130/100. அடுத்து பாருங்க, பேஸ டிக்ரீஸ் பண்றோமா? 20% டிக்ரீஸ்ங்கறனால 80/100. இப்போ ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 100க்கு 100 அடிச்சிடலாம். இந்த 2 0க்கு இந்த 100 அடிச்சிடலாம். அப்ப 13 × 8னா ஒரு 80, ஒரு 24. இப்போ எவ்வளோ வருது? 104 வருது. இனிஷியலா அதை என்னன்னு அஸ்யூம் பண்ணோம்? 100ன்னு அஸ்யூம் பண்ணோம். இப்போ எனக்கு ரிசல்ட் எவ்வளோ கிடைக்குது? 104. அப்போ என்ன நடந்திருக்கு? இங்கே கம்பேர் பண்ணும்போது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4% இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். கிளியரா? ஸோ சிம்பிளா எழுதியாச்சு. கிளியர் தானே? 30% இன்க்ரீஸ்னா 130, 20% டிக்ரீஸ்னா 100ல 20 கழிச்சு 80. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு 385 அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் அப் டு எங்க வரைக்கும்? 20 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள ரிசல்ட் கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்துலேயும் இருந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துருங்க. 2 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள என்ன வந்துரும்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் மாதிரி வந்துடும். சரி, அப்போ 2 ஸ்கொயர்னா எவ்வளோ? 4. இந்த 1 ஸ்கொயர் டு 10 ஸ்கொயர் வரைக்கும் இந்த டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 385. ஸோ 4 × 385 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 1540ன்னு கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியரா? ஓகே, இதோட நமக்கு இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சம் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான். 1 2 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அது மட்டும் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, தப்பாக இருக்கிறது மட்டும். ஓகே, தேங்க்யூ.